ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நீ நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் கண்டியாமல் இருப்பாரோ? அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். No one knows the Father except the Son, and those whom the Son chooses to reveal him. மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறெவரும் தந்தையை அறியார். கிரேஸ்வல் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, knowing the Father is not opening a book or reading, but opening the heart and loving. தந்தையை அறிவது ஒரு புத்தகத்தை திறந்து படிப்பது போல் அன்று, மாறாக அன்பு நிறைந்த அந்த இதயத்தை திறப்பதற்கு ஒப்பாகும். இறை தந்தையை அறிவது, இறை தந்தையின் வழிகளில் நடப்பது, இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டினார், கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இறை தந்தையை பார்த்து அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய உரிமையோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கற்றுத்தந்தார். தந்தையின் விருப்பப்படி வாழ்வதே எனது பணி என்றும் அவர் எண்பித்தார். 2 வகையான நற்செய்தி அறிவிப்பு, நற்செய்தி அறிவிக்கிற பணிகளில் 2 வகைப்படும்.
ஒன்று, இயேசு எந்த விழுமியங்களை போதித்தாரோ, இறையரசை பற்றிய விழுமியம், எல்லா மனிதருக்கும் பொதுவான விழுமியங்கள். இறைவனை அன்பு செய்தல், பிறரை அன்பு செய்தல் என்பது எல்லாருக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்று அல்ல. அடுத்த நற்செய்தி பகுதி இயேசுவை பற்றி அறிவிப்பது. ஆகவே இந்த இரண்டு கண்களை போன்று நற்செய்தி அறிவிப்பின் அங்கங்கள். இயேசுவை அறிவித்தல், அவர் வழியாக இறை தந்தையை அறிவித்தல். இந்த நற்செய்தி அறிவித்தலின் வாயிலாக வெறுமனே இது பாட புத்தகம் அல்ல, படித்து பட்டம் பெறுவதற்காகவோ அல்லது இந்த டிகிரி என்ற மதிப்பு பெறுவதற்காகவோ அல்ல, மாறாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட. எனவே இயேசுவினுடைய ஒப்பற்ற அருமையான ஜெபம் மத்தேயு 11:25 இன்னும் அவருடைய கடைசி ராப்போசனத்தின் பொழுது ஜெபித்த ஜெபமும் சிறந்ததாகும். மத்தேயு 11:25 I thank you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and the intelligent and have revealed them to infants. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன். இறை தந்தையினுடைய விருப்பத்தையும் அதனுடைய விழுமியங்களையும் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறியவர்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறியவர்களுக்கும் அந்த ஞானம் உண்டு. சிறியவர்கள், சிறு பிள்ளைகள் எவ்வளவு ஞானத்துடன் இருக்க முடியும் என்பதற்கு சின்ன வகுப்புகளில் எல்கேஜி யூகேஜியில் டீச்சர் ஒரு பாடம் கற்றுத்தராங்க. ஒரு காகம் மரத்தில் கூடு கட்டி இருக்குது. அந்த கூட்டில் இருக்கக்கூடிய நாகப்பாம்பு என்ன செய்யுது? காகமிடுற முட்டையெல்லாம் போய் குடிச்சிருது. ஆகவே இந்த காகம் என்ன செய்தான்? ஒரு நாள் அரச அரண்மனையில் அந்த இளவரசி குளித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த முத்து மாலையை கழட்டி வைத்திருந்தாள். அந்த முத்து மாலையை எடுத்து போய் பறந்து செல்கிறது. சேவர்கள்லாம் பின்னே செல்கிறார்கள். கொண்டு போய் அந்த பாம்பு பொந்தில் போட்டுடுச்சு. உடனே காவர்கள் போய் ஈட்டியால் குத்தவும் பாம்பு வந்தது. பாம்பை ஈட்டியால் குத்தி அவர்கள் சாகடித்து விட்டு முத்து மாலையை எடுத்து சென்றார்கள். மதியுள்ள காகம் தன்னுடைய எதிரியை வீழ்த்தியது அப்படின்னு ஒரு பாடத்தை டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்க. உடனே ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சு, டீச்சர் அது தப்பான கருத்தை சொல்லுறீங்க அப்படின்னு. டீச்சருக்கு வாரி சுருட்டி போட்டுச்சு. இது என்ன இந்த பிள்ளை இவ்வளவு தெளிவாக சொல்லுதே? அப்படியா? அப்படின்னா நீ என்ன சொல்ற? அந்த பிள்ளை தெளிவாக சொல்லுச்சு, தீயோரை கொல்ல வேண்டும் என்பது அல்ல, தீயவனை கண்டால் விலகிச் செல் என்பதுதான் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காகம் வேறு மரத்திலே போய் கூடு கட்டி கொள்ளலாமே, இப்படி தன்னுடைய எதிரியை சாகடிப்பதை விட என்று புக்தியுடன் அந்த பிள்ளை சொன்னது ஒரு உதாரணம். சிறுவர்களுக்கும் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார் என்பது தெளிவு. It is when our soul, attentive and humble, turns on itself while pondering over its condition, it is then it finds God. Clement of Alexandria. என் உள்ளம் உம்மில் தாழ்ச்சியோடும் ஒரு நிலைப்படுத்தி நிலைநிறுத்தும் போது மட்டும் உம்மில் ஆறுதல் அடைய முடியும். அந்த தாழ்ச்சி தான் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுத்தரும். எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணீர் போகிறதோ அதே போன்று தாழ்ச்சியான உள்ளத்தை நோக்கித்தான் இறைவனுடைய அருள் பாயும். ஒரு தமிழ் செய்யுள், உய்த்து உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வளைப்படுத்தேன், மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகுந்து. இறைவனை நான் உணர்ந்து அவருடைய ஒளியை என் உள்ளத்தில் ஏற்றி வைத்தால் அவன் என்னோடு இருந்து என்னை ஒளிவரச் செய்கிறான், என்னை வழிநடத்துகிறான் என்பது உண்மை. Behind the dim and known stands God, within the shadow
keeping watch above his own. James Russell. யார் என தெளிவில்லா நிலையிலும் கடவுள் நிழலாக இருந்து என்னை காக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இறைவன் மேகத்தூணாக இருந்து பகலிலே அவர்களுக்கு நிழல், இருளிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்த கடவுள். அப்படி இறைவன் நம்மை பின்னின்று காக்கின்றார். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, give me the childlike simplicity and purity of faith to gaze upon your face with joy and confidence in your all-merciful love. Remove every doubt, fear and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission. ஆண்டவராகிய இயேசுவே, குழந்தை போல எளிமையும் தூய்மையான விசுவாசத்தையும் உமது கருணையுள்ள அன்பின் மீது வெகு ஆனந்தத்தோடு நம்பிக்கையும் கொண்டு உம் திருமுகத்தையே உற்று நோக்குவேனாக. என்னில் எழும் எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் மேலும் உம் திரு வார்த்தைகளை ஆழ்ந்த விசுவாசத்தோடும் பணிவார்ந்த வணக்கத்துடனும் ஏற்க தடையான யாவற்றையும் அகற்றி அருள் புரியும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை சிக்கன பற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்தனின் மனநிலையை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. எனில் வாரும் என் இயேசுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இன்முடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.